12/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை தெரிந்துள்ளீர்கள். கேள்வி: எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும்? பதில்: ஆன்மீக தொழிலில் மட்டும் ஈடுபடுங்கள். எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் தானாகவே மனம் விடுபட்டு கொண்டே செல்லும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள். ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்தீர்களோ குடும்பத்தை, அதையும் பாதுகாக்க வேண்டும். பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகின்றது. பாபாவிற்கு முன்னால் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். நாம் எந்த சாது சந்நியாசிக்கு முன்னால் அமர்ந்திருக்கவில்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அந்த தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவதாகும், நினைவு யாத்திரையில் இருப்பது. மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும். ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம், இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் பிராமணர்களாவீர்கள். உங்களுடைய இந்த பிராமண குலம் தனிப்பட்டதாகும். இதனை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமணர்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவரை ஆதி தேவன் என்று சொல்கிறார்கள். என்பதையும் தெரிந்துள்ளார்கள். ஆதி தேவி ஜெகதம்பா அவர் யார்? இதையும் உலகம் தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வம்சாவளியாகத்தான் இருப்பார். அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை. தத்தெடுக்கிறார் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களையும் தத்தெடுக்கின்றார். பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவினுடைய கோவில் இருக்கின்றது. அவரும் மனிதர்தான் அல்லவா? பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கின்றார். பிறகு தேவிகளின் கோவில்களும் இருக்கின்றன. அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள் தான் அல்லவா? ஒருவருடைய கோயிலை உருவாக்கிவிட்டார்கள். பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா? இப்போது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாவர். இப்போது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக்கியுள்ளார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையே ஆவார். இவருக்கும் கூட அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. பேரன் பேத்திகளாகிய உங்களுக்கும் கூட அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஞானம் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் ஞான கடல் ஒருவரே ஆவார். அந்த தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு சத்கதிக்காக வந்துள்ளீர்கள். சத்யுகத்தை தான் சத்கதி என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தை துர்கதி என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. சத்கதியை ராமராஜ்யம் என்றும் சொல்கின்றார்கள். சூரிய வம்சம் என்றும் சொல்கின்றார்கள். யதார்த்தமான பெயர் சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர் என்பதாகும். நாம் தான் சூரிய வம்ச குலத்தினராக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். அவை அனைத்தும் விநாசமாகிவிடும். இங்கிருந்து என்ன சமஸ்காரங்களை எடுத்துச் செல்வார்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களிடத்திலும் கூட ராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள். கண்டிப்பாக சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தில் செல்வார்கள். அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே இருக்கிறது. அவர்கள் அதனுடைய சமஸ்காரத்தை எடுத்துச் செல்வார்கள்.
அது கூட சமஸ்காரமே ஆகும். அவர்களும் கூட முயற்சி செய்கிறார்கள். அவர்களிடத்தில் அந்த படிப்பு இருக்கிறது. உங்களிடத்தில் வேறு எந்த படிப்பும் இல்லை. நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். தொழில் போன்றவற்றில் அந்த சமஸ்காரம் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு சச்சரவுகள் இருக்கின்றன. ஆனால் எதுவரை வானப்பிரஸ்த நிலை அடையவில்லையோ அதுவரை வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும். இல்லை என்றால் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள்? இங்கே வந்து இருந்து கொள்ள முடியாது. எப்போது இந்த தொழிலை முழுமையான விதத்தில் ஈடுபட்டு விடுவீர்களோ பிறகு அது விடுபட முடியும் என்று சொல்கிறார். கூடவே படைப்பையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. யாராவது நல்ல விதத்தில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் பிறகு அதிலிருந்து மனம் விலகிவிடும். எந்த அளவிற்கு நேரத்தை அந்த ஆன்மீக சேவைகள் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான வழியை சொல்லவே பாபா வந்துள்ளார். எனவே குழந்தைகளும் இந்த சேவையில் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருடைய கணக்கும் பார்க்கப்படுகிறது. எல்லையற்ற தந்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கொடுக்கின்றார். அவர் தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கூறுகின்றார். மற்றபடி இதை பார்த்து கொள்வது, வழி சொல்வது இவருடைய வேலையாகி விடுகிறது. என்னிடத்தில் எந்த தொழில் போன்ற விஷயங்களை பற்றியும் கேட்கக்கூடாது என்று சிவபாபா கூறுகின்றார். வந்து தூய்மையற்ற நிலையில் தூய்மையாக்குங்கள் என்று தான் நீங்கள் அழைத்தீர்கள். எனவே நான் இவரின் மூலம் உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றேன். இவரும் தந்தைதான். இவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். அவருடையது ஆன்மீக வழி, இவருடையது தேகத்தினுடைய வழியாகும். இவருக்கும் கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. பாபாவின் கட்டளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இவரும் கூட சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பாபாவின் வழிப்படி செல்லுங்கள். மற்றபடி குழந்தைகள் ஏதாவது கேட்க வேண்டியிருக்கின்றது. வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை இந்த சாக்கார பாபா பிரம்மா நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். அனுபவஸ்தர். இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இப்படியெல்லாம் நான் செய்கின்றேன். இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் இவர் அனைத்திலும் முன்னால் இருக்கின்றார். அனைத்து புயல்களும் முதலில் இவரிடம் வருகின்றது. ஆகையினால் அனைவரையும் விட பலசாலி அவர் ஆவார். ஆகையினால் தான் இவர் உயர்ந்த பதவியும் அடைகின்றார். மாயை பலசாலியிடம்தான் சண்டையிடுகிறது. இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். இவருடைய நடிப்பு அப்படியே இருந்தது. பாபா இவரின் மூலம் இதை செய்து விட்டார். செய்பவர் இவர் அல்லவா? குஷியோடு விட்டுவிட்டார். காட்சி ஏற்பட்டு விட்டது. இப்போது நாம் உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இந்த பைசாவிற்கு ஒப்பான பொருளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? விநாசத்தின் காட்சியையும் காட்டிவிட்டேன். புரிந்து கொண்டார். இந்த பழைய உலகம் விநாசமாக போகிறது. நமக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கிறது எனும்போது உடனே விட்டுவிட்டார். இப்போது பாபாவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாடகத்தின்படி பட்டி உருவாக வேண்டியிருந்தது. இவ்வளவு பேர் இவர்கள் அனைவரும் ஏன் ஓடி வந்தார்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டார்களா என்ன? இவர் ஒன்றும் சாதுவோ சந்நியாசியோ அல்ல. இவர் எளிமையானவர் இருக்கின்றார். இவர் யாரையும் ஓடி வர வைக்கவில்லை. கிருஷ்ணருடைய சரித்திரம் எதுவும் இல்லை. மனிதர்கள் அனைவருடைய மகிமை எதுவும் இல்லை. மகிமைகள் அனைத்துமே ஒரு தந்தையினுடையதாகும். அவ்வளவுதான். பாபா தான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். உங்களோடு பேசுகின்றார். நீங்கள் இங்கே யாரிடம் வந்துள்ளீர்கள்? உங்களுடைய புத்தி அங்கேயும் செல்லும், இங்கேயும் இருக்கும். ஏனென்றால் சிவபாபா அங்கே பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்போது இவருக்குள் வந்துள்ளார். பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கம் வரும். கிருஷ்ணன் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று சென்று ராஜ்யம் செய்கின்றார். இதில் சரித்திரத்தின் விஷயமே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தையே ஆவார். அவருக்கு தான் மகிமையும் நடக்கிறது. இவர் கூட அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஒருவேளை அவர் நான் சொல்கின்றேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவானை ஒருபோதும் மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர் எப்போதுமே ஒரு நிராகாரமானவராகவே இருக்கின்றார். பரந்தாமத்தில் இருக்கின்றார். உங்களுடைய புத்தி மேலேயும் செல்கிறது, பிறகு கீழேயும் வருகிறது. பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்து விட்டு பிறகு சென்று விடுகின்றார். நான் ஒரு வினாடியில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். நேரம் பிடிப்பதில்லை. ஆத்மாவும் கூட ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றில் செல்கின்றது. யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் வேகமானதாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது.
ராவண ராஜ்யத்தை ஜீவன் பந்தன் ராஜ்யம் என்று சொல்லலாம். குழந்தை பிறகு பிறந்தது என்றால் தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது. நீங்களும் கூட பாபாவை அறிந்து கொண்டீர்கள். பிறகு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாவீர்கள். பிறகு அதில் வரிசைக்கமான முயற்சிக்கு ஏற்றபடி பதவி இருக்கிறது. பாபா மிகவும் நல்ல விதத்தில் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். 2 தந்தையர் இருக்கின்றார். ஒருவர் லௌகீக, மற்றொன்று பரலௌகிக தந்தையாவார். துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடுகிறார்கள். பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தபோது நினைவு செய்யவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு நாம் 84 பிரிவுகள் எடுத்திருக்கிறோம். ஆத்மாவில் அழுக்கு சேரும்போது கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றது. 16 கலைகள் முழுமையானவர்கள். பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகின்றது. குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றதால் ராமருக்கு வில் அம்பை காட்டியுள்ளார்கள். மற்றபடி எந்த வில்லையும் முடிக்கவில்லை. இது ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். பக்தியில் மனிதர்கள் எவ்வளவு அலைகிறார்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. இவை அலைவதை நின்று விடுகிறது. ஹே சிவபாபா என்று சொல்வது அழைக்கும் வார்த்தையாகும். நீங்கள் ஹே என்று வார்த்தையை சொல்லக்கூடாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். புலம்பினீர்கள் என்றால் பக்தியின் அம்சம் வந்துவிட்டது. ஹே பகவானே என்று சொல்வது கூட பக்தியின் வழக்கமாகும். ஹே பகவான் என்று சொல்லி நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொன்னாரா என்ன? உள்நோக்கமுடையவராக ஆகி என்னை நினைவு செய்யுங்கள். ஜபிக்க கூட தேவையில்லை. ஜபிப்பது கூட பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும். உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். எப்படி லௌகிக குழந்தை தேகதாரி தந்தையை நினைவு செய்வதைப் போல பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தேகதாரி தந்தையை நினைவு செய்கின்றார்கள். பரலௌகிக தந்தை ஆத்மா அபிமானியாக இருக்கின்றார். இவருக்குள் வருகின்றார் என்றாலும் கூட தேக அபிமானியாக ஆவதில்லை. நான் இந்த சரீரத்தை உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக கடனாக பெற்றுள்ளேன் என்று கூறுகின்றார். ஞான கடலாக இருக்கின்றேன். ஆனால் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கர்ப்பத்தில் செல்கிறீர்கள், நான் செல்கின்றேனா என்ன? என்னுடைய நிலையே வழியே தனிப்பட்டதாகும். தூண்டுதல் கொடுக்க முடியுமா என்ன? நான் சாதாரண உடலில் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கின்றேன். என்னால் சந்நியாசம் செய்கிறார் அல்லவா? இப்போது பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஏனென்றால் உடைந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது பிராமணர்கள் இறுதியை அடைந்து விடுகிறார்களோ அப்போது ருத்ரமாலை உருவாகிறது. பிறகு விஷ்ணுவின் மாலை செல்கின்றார்கள். மாலையில் வருவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும். எப்போது உங்களுடைய புத்தியில் நாம் தான் முதலில் சத்தப்பிரதானமானவர்களாக இருந்தோம். பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றோம். நாம் தான் அது என்பதின் அர்த்தம் இருக்கின்றது அல்லவா? ஓம் என்பதின் அர்த்தம் தனிப்பட்டது. ஓம் என்றால் ஆத்மா. பிறகு அதே ஆத்மா சொல்கிறது, ஆத்மாக்களாகிய நாம் தேவதா சத்திரிய. பிறகு அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்று சொல்லி விடுகிறார்கள். உங்களுடைய ஓம் மற்றும் நாம் தான் அது என்பதன் அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிறகு ஆத்மா வர்ணங்களில் வருகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் முதலில் தேவதைகளாகவும் சத்திரியராகவும் ஆகின்றோம். ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்பது அல்ல. முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தினால் அர்த்தத்தையே குழப்பிவிட்டார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறார்கள். இது கூட தவறாகும். நான் படைப்பதற்கு எஜமானாக ஆவதில்லை என்று பாபா கூறுகின்றார். இந்த படைப்பினுடைய எஜமானர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் தான் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிரம்மம் என்பது தத்துவமாகும். ஆத்மாக்களே நீங்கள் அந்த படைப்பை இந்த படைப்பை பின்னுடைய எஜமானர்களாக ஆகிறீர்கள். இப்போது பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகின்றார். இப்போது படித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பக்தி என்ன சொல்கின்றது? ஞானம் என்ன சொல்கின்றது? பக்தி மார்க்கத்தில் கோவில்களை உருவாக்கியுள்ளார்கள். ஜபம் தவம் செய்துள்ளார்கள். பணத்தை செலவழித்துள்ளார்கள். உங்களுடைய கோவில்களை நிறைய பேர் கொள்ளையடித்தார்கள். இது கூட நாடகத்தின் நடிப்பாகும். பிறகு கண்டிப்பாக அவைகளிடமிருந்து திரும்ப கிடைக்க வேண்டும். இப்போது பாருங்கள் எவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களும் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு எடுத்தார்களோ அவ்வளவு முழுமையான கணக்கை கொடுப்பார்கள். உங்களுடைய பணத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் விழுங்கிவிட முடியாது. பாரதம் அழிவற்ற கண்டம் அல்லவா? பாபாவினுடைய பிறப்பிடமாக இருக்கின்றது. இங்கேதான் பாபா வருகின்றார். பாபாவினுடைய கண்டத்திலிருந்து தான் எடுத்துச் செல்கிறார்கள் என்றால் திரும்பி தரத்தானே வேண்டும். பாருங்கள் சமயப்படி எப்படி கிடைக்கிறது. இந்த விஷயங்களை
நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த சமயத்தில் நாசம் வரும் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்களா என்ன? அரசாங்கம் கூட இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. நாடகத்தில் பதிவாகியுள்ளது. கடன் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ராஜ்யத்திலிருந்து நிறைய பணத்தை கொண்டு சென்றார்கள். அதை திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான கவலை மட்டுமே இருக்கின்றது. நினைவில் மூலம்தான் பாவம் பஸ்மமாகும், ஞானம் சுலபமாகும். மற்றபடி யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அப்படி ஆகும். ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அழிவற்ற டாக்டரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழிலின் சமஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். 2. உள்நோக்கம் உடையவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வாயிலிருந்து ஹே என்ற வார்த்தை வரக்கூடாது. எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அதுபோல அகங்காரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும். வரதானம். மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி கம்பைண்ட் ஆகுக. எவ்வாறு தற்காலத்தில் ஸ்தூலமான நறுமணத்திற்கான சாதனங்களால் ரோஜா, சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகின்றார்கள், அதுபோல சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள். தினமும் அமிர்த வேளையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நீரூற்று போல் ஆத்மாக்கள் மீது பன்னீர் தெளித்திடுங்கள். எண்ணம் என்ற தானியங்கி சுவிட்ச் மற்றும் ஆன் செய்து விடுங்கள். அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான வித்துகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது சமாப்தியாகிவிடும். ஸ்லோகன். சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது. இதுவே அவருடைய அன்பின் அடையாளமாகும். அவ்வியக்த சமய இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். எந்த அளவு சக்திகளிடம் சக்தி உள்ளதோ அந்த அளவே பாண்டவர்களுக்கும் விசாலமான சக்தி உள்ளது. ஆகையால் 4 கரங்கள் கொண்ட ரூபம் விஷ்ணு காட்டப்பட்டுள்ளது. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இவர்கள் இருவரின் இணைந்த ரூபத்தின் மூலம் விஸ்வ சேவை காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆகையினால் சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகியிருங்கள். பொறுப்பு இடத்தை சதா அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.